டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம். ஏற்கனவே நம்ம ஸ்டாண்டர்ட் 1 ஹிந்தியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு அடுத்த பேசேஜ். இந்த பொண்ணு பேர் தான் நீமா. இவங்க வந்து நீமாவுடைய பாட்டி, தாதிமா. ஓகே. நீமாவுடைய பாட்டி வந்து எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க மூட்டுகள்ல வலி இருக்கும். அது மட்டும் இல்ல, நீமா வர்றதுக்காக ஸ்கூல்ல இருந்து எப்போ நீமா வருவா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. उनके घुटनों में दर्द रहता है, इसलिए कभी वे अपने घुटनों में तेल मल रही होती है. அவங்க கால்கள்ல மூட்டுகள்ல வந்து வலி இருக்கிறதுனால எப்பவுமே என்ன செய்வாங்க, அந்த மூட்டுக்கு ஆயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. तेल, तेलना ऑयल, मल रही होती है அப்படின்னா அப்ளை பண்றது. उन्हें नीमा का बहुत इंतजार होता है. எப்போ நீமா ஸ்கூலை விட்டு வருவா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக? நீமா ரோஜ் खाना खाते खाते स्कूल की बातें सुनाती है. நீமா வந்து டெய்லி சாப்பிடும்போது என்ன பண்ணுவா அப்படின்னா, அவங்க பாட்டி கிட்ட ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவா. दादी भी उससे खूब बातें करती है. பாட்டியும் அவ என்னெல்லாம் சொல்றாளோ அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுவாங்க. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். சாம் கோ நீமா खेलने जाती है. ஈவினிங் டைம்ல, ஷாம் அப்படின்னா ஈவினிங் டைம். ஈவினிங் டைம்ல வந்து நீமா என்ன பண்ணுவான்னா விளையாட போயிருவா. ஷாம் அப்படின்னா என்னது? ஈவினிங். சாயந்தர நேரம் வந்து நீமா விளையாடுறதுக்கு வெளியே போயிருவா. शाम को नीमा खेलने जाती है. एक दिन नीमा खेलने के लिए जाने लगी तो दादी बोली, नीमा थोड़ी देर बैठ जा. அப்ப நீமா வந்து என்ன பண்றா, எப்பவும் போல விளையாட போறா. அப்ப அவங்க பாட்டி என்ன சொல்றாங்க, கொஞ்ச நேரம் உட்காருமா, என் கூட இங்க கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. கியூ? நீமா பலட்கர் போலி. ஏன் பாட்டி, என்ன, ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். மேரா சமய நஹி கட்டா. எனக்கு நேரமே போக மாட்டேங்குது, தாதி போலி. नीमा रुकी, फिर दौड़कर दादी की चप्पलें ले आई और बोली, दादी आप भी मेरे साथ खेलने चलिए. ஓடி போய் என்ன பண்றா, பாட்டியுடைய சப்பல் எடுத்துட்டு வந்து கொடுத்து, பாட்டி வாங்க, நீங்களும் என் கூட விளையாட வாங்க, நம்ம வெளியே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. खेलने में समय बहुत जल्दी कटता है. விளையாட போகும்போது டைம் போறதே தெரியல. मैं 5 बजे खेलने जाती हूँ, पर 10 मिनट में ही 6 बज जाते हैं. நான் 5 o'clock விளையாட போனேன்னு வைங்க, அதுக்குள்ள 6 o'clock ஆயிருது. 10 minutes தான் விளையாண்டுருப்பேன், அதுக்குள்ள எவ்வளவு டைம் ஆயிருது? 6 o'clock ஆயிருது. தாதி ஜோர் சே ஹன்சி. இத கேட்ட பாட்டி வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. फिर वे दोनों खेल के मैदान की ओर चल पड़े. ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, விளையாடுறதுக்காக பிளே கிரவுண்ட் போயிட்டாங்க. ओके, इस पाठ का लेखिका का नाम क्या है? ससी सबलोक. ससी सबलोक. சரி, அகைன் பாருங்க. दादी घुटनों में क्या मल रही होती है. दादी घुटनों में क्या मल रही होती है? तेल, ஆயில்னு சொல்லி என்ன செய்யணும், ஆன்சர் எழுதணும். उन्हें किसका बहुत इंतजार होता है. दादी को किसका बहुत इंतजार होता है? யாருக்காக தாதி வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க? நீமா கா பகுத் இந்தஜார் ஹோத்தா ஹை. நீமா எப்போ ஸ்கூல் விட்டு வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. नीमा रोज खाना खाते खाते स्कूल की बातें सुनाती है. दादी भी उससे खूब बातें करती है. शाम को नीमा खेलने जाती है. नीमा कब खेलने जाती है? नीमा कब खेलने जाती है? नीमा शाम को खेलने जाती है. ஈவினிங் டைம்ல தான் விளையாட போவா. नीमा कब खेलने जाती है? कब खेलने जाती है? नीमा शाम को खेलने जाती है.
एक दिन नीमा खेलने के लिए जाने लगी तो दादी बोली, नीमा थोड़ी देर बैठ जाओ। क्यों? नीमा पलटकर बोली, मेरा समय नहीं कटता। नीमा रुकी, फिर दौड़कर दादी की चप्पलें ले आई और बोली, दादी आप भी मेरे साथ खेलने चलिए। खेलने में समय बहुत जल्दी कटता है। क्या करने से समय बहुत जल्दी कटता है? खेलने में, विलाडुம்போது। मैं 5 बजे खेलने जाती हूँ, पर 10 मिनट में ही 6 बज जाते हैं। दादी जोर से हंसी, फिर वे दोनों खेल के मैदान की ओर चल पड़े। नेक्स्ट क्वेश्चन பாருங்க। दादी और नीमा कहाँ चल पड़े? दादी और नीमा कहाँ चल पड़े? எங்க போனாங்க? दादी और नीमा खेल के मैदान की ओर चल पड़े। दादी और नीमा कहाँ चल पड़े? दादी और नीमा खेल के मैदान की ओर चल पड़े। ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்மால் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கான ஆன்சர்லாம் எழுதி வைங்க. அதுக்கப்புறம் மீனிங்ஸ் எல்லாம் எழுதி வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான் என்ன சொல்லி தரணும்னு நீங்க சொல்லுங்க. நான் அதை வந்து ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.